ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, கூட்டு வழிபாட்டை பற்றி மேலும் பேசலாம். சக்திகளே, மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வியாச முனிவர் அரண்மனைக்கு வர்றாருங்க. அசனாவர் அரண்மனைக்கு வர்றாரு. அவரை இந்த விதவியாக இருக்கும் பெண்கள் எல்லோரும் எதிர்கொண்டு அழைத்து அவங்க கால் விழுந்து கதறாங்க. ஆமாங்க, கௌரவர்கள் 100 பேர் செத்து போயிட்டாங்க. பாண்டவர்கள் உபபாண்டவர்கள்லாம் செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி பல லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருந்து விட்டார்கள். அவருடைய மனைவிமார்கள் இவங்க எல்லாரும் வசிஷ்டர் கால் வந்து கதறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, போருக்கு போன என் கணவன் திரும்பி வருவார் என்று நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம். சாக போகிற தழுவாயில் அவர் ஏதாச்சும் எங்களை சொல்லணும்னு நினச்சிருப்பார். அவருடைய ஆசாபாசங்கள் ஏதாச்சும் இருந்திருக்கு, அது சொல்லணும்னு நினச்சிருப்பார். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு இல்லாமல் போர்க்களத்துக்கு போன அந்த ஆம்பளை அங்கேயே செத்து போயிட்டான். ஒரு வாரத்தோடு எங்களால் கூட பேச முடியல. அதனால் அந்த கடைசி ஆசை என்ன, கடைசி நேரத்தில் எங்களோட என்ன பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி பேசவும் நாங்கள் ஆசைப்படுறோம், நாங்கள் கேட்கணும்னு விரும்புகிறோம். நீங்கள் அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு எல்லாரும் வியாசர் கால் வந்து கதறாங்க. அப்போ வியாசர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆமாம், அது அவனால தான் முடியும், வேறு யாருனாலே முடியாதுங்கிறார். யார் சொல்லுங்கிறார். ஆதிபராசக்தியினால தான் முடியும் இந்த காரியத்தை சேர்க்க, வேறு யாருனாலே முடியாது. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, தினமும் மாலை நேரம், இந்த இரணைய நேரம் சொல்லுவீங்களே, இரவும் பகலும் சந்திக்க நேரம், மாலை நேரம், அத்தை அம்மா நம்மளுக்கு சாயந்தரம் 6 மணின்னு கொடுத்தாங்க மன்ற வழிபாடு, கூட்டு வழிபாடு செய்யறதுக்கு. அந்த சாயந்தர நேரம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்தால், ஆதி பராசக்தியை வேண்டி கூட்டு வழிபாடு செய்தால் அவள் மனமிறங்கி உங்களுக்கு அருள் செய்வாள், உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு உபாயம் சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்து அவர் போயிட்டார். உடனே இந்த பெண்களால் என்ன பண்ணாங்க, வியாசர் சொன்ன மாதிரியே தினமும் சாயந்தரம் அத்தனை பெண்களுக்கு வந்து ஆதிபராசக்தியை வேண்டி கூட்டு வழிபாடு செய்தார்கள். 3 நாள் தான் அம்மா மனமிறங்கி வந்துட்டா. ஏன்னா தாய்ப்பாசமே உருவான அன்னை அல்லவா நம்ம ஆதிபராசக்தி, கருணை கடல், இறங்கி வந்துட்டான். வந்து அவங்களுக்கு முன்னால் காட்சி கொடுத்து, உங்களுடைய கோரிக்கையை நான் இப்பொழுதே நிறைவேற்றுகின்றேன். உங்களுடைய கணவன்மார்கள் மற்றும் உங்களுடைய மகன்கள், எத்தனையோ தாய்மார்கள் மகன் இழந்துட்டாங்களே, எல்லோரும் இப்பொழுது உங்கள் முன்பு வந்து நிற்பார்கள். குறிப்பிட்ட நேரம், சுமார் 1 மணி நேரம். நீங்கள் அவங்ககிட்ட என்னென்ன பேசணுமோ கேட்கணுமோ எல்லாம் கேட்டுங்க. 1 மணி நேரம் முடிஞ்சோடனே அவங்க மறைஞ்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அடுத்த செகண்டு எல்லா போரில் இருந்த அனைத்து ஆண்களும் அவங்க தாய் முன்னாலேயுமே மனைவி முன்னாலேயும் நிற்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக உரையாடிக்கிறாங்க. கலந்து பேசி முடித்த பின்னால் அது என்னென்ன பேசணுமோ கேட்கணுமோ எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்குள்ள அந்த நேரம் முடியுது. உடனே அந்த வந்த அத்தனை பேருமே மறைஞ்சிட்டாங்க. வந்த மாதிரி எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. அம்மாவும் மறைஞ்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த கூட்டு வழிபாட்டை ஏன் அம்மா சாயந்தர நேரம் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு புராணத்திலே அதுக்கு ஆதாரம் இருக்குதுங்க. இறந்து போன ஒருத்தனை இல்லைங்க, அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து பேச வச்சது 1 மணி நேரம் அம்மா. அதனால் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம்ங்கிறது அந்த மாலை நேரம். அந்த நேரத்தில் நம்ம கூட்டு வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பானது. அதனால் நாம் அனைவரும் தவறாமல் மன்றத்துக்கு போய், பொதுநலத்துக்காக போகாட்டி பரவாயில்லைங்க, நம்ம சுயநலத்துக்காக போகலாமல்ல. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், எத்தனையோ பெட்டிஷன் நம்மளுக்கு இருக்குதே, குறைகள்லாம் இருக்குதே, எல்லாம் வரிசையாக சொல்லி வேண்டலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக அம்மா நிறைவேற்ற கொடுக்கும். அதனால் இனிமேல் அனைவரும் மன்றத்தில் சென்று கூட்டு வழிபாடு செய்வோம் என சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். ஓம் சக்தி.